கமலஹாசன் இந்த ஐடியாவை சொன்னதும் உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, கமல் கேட்டான் அவன் ஆசைக்கு நான் பண்ண வச்சுட்டேன், அதோட முடிஞ்சிடும்னு கே பாலச்சந்தர் நினைச்சாரு. அந்த படம் பாதியிலேயே நிறுத்தப்படுது. இதே பெயர்ல தமிழ்லயே ஏற்கனவே ஒரு படம் 1949 வந்திருக்கு. ஆனா அவங்க அதுக்கு டென்ஷன் ஆகி கமலுக்கு நான் அம்மாவா, எனக்கு அப்பாவா நடிக்கணும்னு அவர் ஒத்துப்பாரான்னு கேட்டு இந்த ரகசியத்தை பத்தி வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு படக்குழு கிட்ட சத்தியம் வாங்கினதாவும் சொல்லப்பட்டுச்சு. இந்த சீனை சொன்னதும் ஐயோ நான் பண்ணவே மாட்டேன், உன் உழைப்பெல்லாம் வீணா போயிடும், அதனால வேணான்னு சொன்னாராம். இந்த படத்துல மொத்தம் 5+1 பாடல்கள். அது என்ன 5+1ன்னு கேக்குறீங்களா? இந்த படத்திலேயே அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தினது. அப்படி நடிக்கிறப்ப ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. ஹே ஐகானிக் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஐகான். தமிழ் சினிமாவில் வாரம் எதனா ஒரு படம் வந்துட்டே தான் இருக்கு. ஆனா ஒரு சில படங்கள் தான் வந்து பல வருஷம் ஆகியிருந்தாலும் மக்கள் மனசுல நிலைச்சு நிக்கிறதோட மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் முதல்ல பார்த்தப்ப கொடுத்த பிரமிப்பையும் வியப்பையும் கொடுக்கும். அப்படி ஒரு படம் தான் நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்புல இயக்குனர் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் டைரக்ஷன்ல வெளியான அபூர்வ சகோதரர்கள். 36 வருஷங்கள் ஆகியும் இன்னமுமே எல்லாரும் வியந்து பார்க்குற அந்த படத்தை பத்தின ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது அபூர்வ சகோதரர்களின் அபூர்வங்கள், இந்த சேனல் ஐகான். இந்த அபூர்வ சகோதரர்கள் படத்தோட ஆரம்ப புள்ளி சார்லி சாப்ளினோட லைம்லைட்ங்கிற படத்துல வந்த ஒரு சின்ன காட்சி தான். அந்த சீன்ல சார்லி சாப்ளினோட கால் சின்னதாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை பார்த்து தான் நம்ம உலக நாயகனுக்கு ஏன் நாம இந்த டெக்னிக்கை வச்சு ஒரு படமே பண்ணக்கூடாதுன்னு தோணியிருக்கு. இப்படி ஒரு படம் பண்ணலாம்னு தோணுனதும் கமலஹாசன் போனது அவரோட குருநாதர் திரு கே பாலச்சந்தர் கிட்ட தான். கமலஹாசன் இந்த ஐடியாவை சொன்னதும் உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, பிசிக்கலாவும் சரி டெக்னிக்கலாவும் சரி அது பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, என்னாலலாம் முடியாது, வேணும்னா உன் ஆசைக்காக புன்னகை மன்னன்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன், அதுல பண்ணிக்கோன்னு சொல்ல புன்னகை மன்னன் படத்துல கமல் பண்ணதுதான் இந்த ஷாட். கமல் கேட்டான் அவன் ஆசைக்கு நான் பண்ண வச்சுட்டேன், அதோட முடிஞ்சிடும்னு கே பாலச்சந்தர் நினைச்சாரு. ஆனா கமல்ஹாசன் அதை ஆசையை நிறைவேற்றிக்கிற வாய்ப்பா பார்க்கல, அந்த ட்வார்ஃப் கேரக்டரை வச்சு ஒரு முழு படம் பண்றதுக்கான ரிஹர்சலா தான் பார்த்தாரு. மறுபடியும் கே பாலச்சந்தர் கிட்ட சொன்னா பண்ண மாட்டாருன்னு தெரிஞ்ச கமல்ஹாசன் இந்த ஐடியாவை இயக்குனர் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் கிட்ட சொல்ல அவர் எக்ஸைட் ஆகி பண்ணிடலாம்னு முடிவெடுத்து களத்துல இறங்குறாங்க. கமல்ஹாசனும் அங்க இங்கன்னு போய் 1.5 வருஷம் குள்ள கேரக்டரை எப்படி டெக்னிக்கலா ஸ்கிரீன்ல கொண்டு வரணும்னு கத்துக்கிறாரு. ஆரம்பத்துல இந்த படம் ஒரு காதல் கதையா தான் உருவாச்சு. அதுலயும் இந்த குள்ள கமல் கேரக்டரை டெக்னாலஜியே பெருசா இல்லாத அந்த காலத்துல ஸ்கிரீன்ல ரொம்ப நேரம் கொண்டு வர்றது கஷ்டம் அப்படிங்கிறதுனால படத்துல ஒரு சின்ன போர்ஷன்ல மட்டும் வர்ற மாதிரி பண்ணிருந்தாங்க. 10-15 நாள் ஷூட்டிங்க்கு அப்புறம் எடுத்த ஃபுட்டேஜை எடுத்து பார்த்தப்ப அந்த படக்குழுவுக்கு அது பெருசா இம்ப்ரெசிவா இல்லாம போகுது. அதனால அந்த படம் பாதியிலேயே நிறுத்தப்படுது. எடுத்த ரஷ்ஷ ஒரு நாள் கமலஹாசன் பஞ்சு அருணாச்சலம் கிட்ட காட்ட அதை பாக்குற அவரு இந்த குள்ள கேரக்டர் தான் ஹீரோ, அவனை மெயினா வச்சு அப்பாவை கொன்னவங்களை பழி வாங்குற ஒரு கமர்ஷியல் படத்துக்கான கதையை போற போக்குல அப்படியே சொல்ல அந்த கதைக்கு கமலஹாசனே திரைக்கதை எழுதி அவரே ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் இப்ப நாம கொண்டாடுற அபூர்வ சகோதரர்கள். அபூர்வ சகோதரர்கள்ங்கிற பெயரை கேட்டதும் இந்த படத்தோட பெயர் தானே ஞாபகம் வரும். ஆனா இதே பெயர்ல தமிழ்லயே ஏற்கனவே ஒரு படம் 1949 வந்திருக்கு. த கார்சிகன் பிரதர்ஸ்ங்கிற ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட அந்த அபூர்வ சகோதரர்கள் படத்தோட கதையும் அப்பாவை கொன்னவங்களை பழி வாங்குற இரட்டையர்களோட கதை தான். இந்த கதையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான கதை அப்படிங்கிறதுனால
அந்த படத்தோட டைட்டிலையே இந்த படத்துக்கும் வச்சுட்டாங்க. இந்த படத்தோட டைட்டில் டிசைன்லயே சகோதரர்கள் 2 பேரு, அதுல ஒருத்தன் நெட்ட இன்னொருத்தன் குட்டங்கிறத சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி அபூர்வங்கிறத குட்டி ஃபாண்ட்லயும் சகோதரர்கள்ங்கிறத பெரிய ஃபாண்ட்லயும் போட்டிருப்பாங்க. முதல்ல இருந்த இந்த படத்தோட கதையில கமலோட அம்மா ரோல்ல நடிச்சிருந்தது நடிகை காந்திமதி தான். அவங்கள வச்சு ஒரு பாட்டும் பண்ணியிருந்தாங்க. ஆனா பின்னாடி கதை மாறினதும் கமலோட வளர்ப்பு அம்மா ரோலுக்கு மனோரமா ஆட்சியை பிக்ஸ் பண்ணிட்டாங்க படக்குழு. அதே மாதிரி அப்பா கமல் சேதுபதி ரோலுக்கு முதல்ல பிக்ஸ் ஆனது நடிகர் பிரேம் நசீர் தான். ஆனா அவருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போக வேற வழியே இல்லாம தான் கமலே அப்பா ரோல்லையும் நடிச்சாரு. இந்த படத்துல நடிகை ஸ்ரீவித்யா பண்ண அம்மா ரோலுக்கு படக்குழு நடிகை லட்சுமியை தான் கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க அதுக்கு டென்ஷன் ஆகி, கமலுக்கு நான் அம்மாவா, எனக்கு அப்பாவா நடிக்கணும்னு அவர் ஒத்துப்பாரான்னு கேட்டு அந்த படத்துல நடிக்க மறுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் நடிகை ஸ்ரீவித்யாவை பிக்ஸ் பண்ணாங்க படக்குழு. இந்த படம் பார்க்குற எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கறது எப்படி அந்த குள்ள கமல் கேரக்டரை ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான். அந்த டைம்ல அதை படக்குழு ரகசியமாவே வச்சிருந்ததாகவும் இந்த ரகசியத்தை பத்தி வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு படக்குழு கிட்ட சத்தியம் வாங்கினதாகவும் சொல்லப்பட்டுச்சு. ஆக்சுவலி மடக்கப்பட்ட முட்டி அட்டாச் ஆகிற ஒரு ஸ்பெஷலான ஷூவை உபயோகிச்சும் கமலோட முட்டி வரைக்கும் மறைகிற மாதிரி தரையில பள்ளம் தோண்டியும் ஆப்டிக்கல் இல்யூஷன் கிரியேட் பண்ற ஒரு சில கேமரா ஆங்கிள்ஸ் மூலமும் மாஸ்கிங்னு சொல்லப்படுற ஒருவித எடிட்டிங் டெக்னிக்கோடவும் தான் இந்த படத்துல குள்ள கமல் கதாபாத்திரம் எடுக்கப்பட்டுச்சு. கிராமத்து படங்கள், செட்ல படமாக்கப்பட்ட படங்கள், சிட்டில படமாக்கப்பட்ட படங்கள் மாதிரியான படங்கள் வந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்துல ஒரு நிஜ சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ள கேமராவை கொண்டு போய் வச்ச பெருமை இந்த படத்துக்கு தான் சேரும். ஆமாங்க, இந்த படத்தோட சர்க்கஸ் காட்சிகள் எல்லாம் நிஜ ஜெமினி சர்க்கஸ்ல தான் ஷூட் பண்ணப்பட்டுச்சு. கேரக்டர்களுக்கு பெயர் வைக்கிறதுல கூட இந்த படத்துல சுவாரஸ்யத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க. பொதுவா வில்லனுக்கு பெயர் வைக்கும் போது அந்த பேருமே அவன் கெட்டவங்கிறத குறிக்கிற மாதிரி இருக்கணும்னு வைப்பாங்க. ஆனா இந்த படத்துல வில்லன்களோட பெயரை கவனிச்சிங்களா? தர்மராஜ், சத்தியமூர்த்தி, நல்ல சிவம், அன்பரசுன்னு ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இல்லையேன்னு யோசிக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. பெயர்கள்ல மட்டும் இல்லைங்க, இவங்க 4 பேரும் கொடூர வில்லன்கள் தான். அப்படின்னாலுமே அப்பா கமலை கொல்றதும் கமல் அம்மாவுக்கு விஷத்தை ஊத்துறத மட்டும்தான் அவங்களோட வில்லத்தனமா காட்டியிருப்பாங்க. அதை தாண்டி வேற எந்த வில்லத்தனமும் அவங்க பண்ற மாதிரி விஷுவலா காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த படத்துல காமெடி ஜாம்பவான் நாகேஷ் அவர்களை வில்லனா நடிக்க கேட்டப்ப அவர் முதல்ல நடிக்க மறுத்துட்டாராம். அவர் கமல் கிட்ட, நான் வில்லனா பண்ணி மக்கள் சிரிச்சுட்டா உன் உழைப்பெல்லாம் வீணா போயிடும், அதனால வேணான்னு சொன்னாராம். ஆனா கமல் தான் அவரை கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்துல நடிக்க வச்சாராம். இந்த படத்துல கிளைமேக்ஸ் ஸ்டன்ட் சீன்ல எல்லாம் எந்த ஒரு டூப்பும் இல்லாம நடிகர் நாகேஷ் அவரே நடிச்சிருக்காரு. அப்படி நடிக்கிறப்ப ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. அந்த கிளைமேக்ஸ் காட்சியில யானை நாகேஷை தூக்கி வீசுற மாதிரி ஒரு காட்சி. அதுக்கு நாகேஷை தூக்குறதுக்கு ஒரு ட்ரைனிங்கும் நாகேஷோட உருவ பொம்மையை தூக்கி வீச ஒரு ட்ரைனிங்கும் யானைக்கு கொடுக்கப்பட்டுச்சான். அதை பார்த்த நாகேஷ், அடப்பாவிகளா, தூக்கி வீசுற ட்ரைனிங் அப்புறம் கொடுக்க கூடாதா? யானை பாட்டுக்கு கன்ஃபியூஸ் ஆகி நிஜமாவே என்ன தூக்கி வீசிட போகுதுன்னு சொல்லி சிரிச்சாராம். நாகேஷ் மாதிரியே வில்லனா நடிக்க கமல்ஹாசன் டெல்லி கணேஷை கேட்டப்ப அவருமே நடிக்க மறுத்துட்டாராம். அப்புறம் ஒரு வழியா கமல் கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வச்சாராம். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்பா கமலை கொல்ற சீன்ல டெல்லி கணேஷ் தான் பின்னாடி தண்ணிக்குள்ள இருந்து வந்து கமலை வெட்டுவாரு. இந்த சீனை சொன்னதும், ஐயோ நான் பண்ணவே மாட்டேன், ஆடியன்ஸ் எல்லாரும் என்ன திட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப கமல், ஜெய்சங்கரன் நாகேஷ்க்கு வயசாயிடுச்சு, அவங்களால தண்ணிக்குள்ள இறங்க முடியாது, நாசருக்கும் காலில் அடிபட்டிருக்கு, ஸோ அவர்னாலையும் தண்ணிக்குள்ள இறங்க முடியாது, அதனால வேற வழியே இல்லை, நீங்க தான் பண்ணணும்னு சொல்லி பண்ண வச்சாராம்.
இந்த படம் என்னதான் ஒரு பழி வாங்குற கதையா இருந்தாலும் இந்த படத்தோட காமெடி கலந்த ஸ்கிரிப்ட் தான் இன்னைக்கும் அந்த படத்தை ரசிக்க வைக்குது. அதுக்கு முக்கிய காரணம் கிரேசி மோகன் தான். முதல்ல மௌலி தான் டயலாக் எழுதுறதா இருந்துச்சு. ஆனா அவருக்கு வேற ஏதோ ஒரு கமிட்மெண்ட் வர அவருக்கு பதில் தான் கிரேசி மோகன் வராரு. எழுததான் முடியல, அட்லீஸ்ட் நடிக்கிறேன்னு தான் மௌலி அந்த சர்க்கஸ் ஓனர் கதாபாத்திரத்துல நடிச்சாரு. ஆனா இந்த படத்துல கிரேசி மோகன் டயலாக் எல்லாமே வேற லெவல். அதுல என்னோட ஃபேவரட் என்னன்னா, சேதுபதிக்கு பிறந்தது ரெட்டை, அதுல ஒண்ணு குட்டை அப்படிங்கிற டயலாக் தான். உங்க ஃபேவரட்டான டயலாக் இந்த படத்துல எதுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துல மொத்தம் 5+1 பாடல்கள். அது என்ன 5+1ன்னு கேக்குறீங்களா? அது என்னன்னா, இந்த படத்துல 5 பாட்டு தான். ஆனா ராஜா கைய வச்ச பாட்டை மட்டும் கமல் வாய்ஸ்ல ஒரு தடவையும் எஸ்பிபி வாய்ஸ்ல ஒரு தடவையும் ரெக்கார்ட் பண்ணாராம் இளையராஜா. படத்துல கமல் வெர்ஷன் தான் வந்துச்சு அப்படின்னாலும் ஆடியோ கேசட்ல எஸ்பிபி வெர்ஷனும் அப்புறமா சேர்க்கப்பட்டுச்சு. ராஜா கைய வச்சா அது ராஜா போனதில்ல. இந்த படத்துல இருக்கிற மொத்த பாட்டுக்கும் வரிகள் எழுதினது வாலி தான். ஆனா இந்த படத்திலேயே அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தினது ஒன்ன நினைச்சேன் பாட்டு தான். வாலி அந்த சிச்சுவேஷனுக்கு நிறைய வரிகள் எழுதி கொடுத்தும் கமலுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. கடுப்பான வாலி, போ வேற யாருன்னா வச்சு எழுதிக்கோன்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் கமல்ஹாசன், அதெல்லாம் முடியாது, நீங்க தான் எழுதணும்னு வற்புறுத்தி எழுத வச்ச பாட்டு தான் அந்த பாட்டு. 200 நாள் தாண்டி ஓடின இந்த படத்தோட 2ஆம் பாகத்தை எடுக்கணும்னு கமல் நினைச்சாரு. ஆனா அப்புறம் ஏதோ சில காரணங்கள்னால அவரே அது வேணாம்னு முடிவு பண்ணி அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டாரு. சோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அபூர்வ சகோதரர்கள் படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டங்குன்னு தட்டிடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye.